வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு போன வீடியோவில் ஆண்கள் ஏன் சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் விரிவாக பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆண்கள் ஏன் சமைக்கணும் அப்படின்னா உடல்நிலை கருதி அவங்களே சமைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் அம்மா, அக்கா இல்லை மனைவி எல்லாருமே நமக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில் புறப்பட வேண்டிய சூழல் வந்துருச்சு. வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் சமைக்க மாட்டேன், நான் கடையிலேயே சாப்பிடுவேன், ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்குவேன், மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டங்க. இந்த ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டுகளில் வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப எந்த ஆயிலில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நான் ஒரு அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நானும் நிறைய ஹோட்டல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன். இப்போ ஹோட்டலில் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு இடமா வைக்கவே கூடாது. சரி, ஏதோ ஒரு அக்கேஷனலாக ஒரு நாளைக்கு போனோம், சாப்பிட்டோம், அது மாதிரி தான் இருந்துக்கணும். ஸோ இதனால் அந்த சமைக்க தெரிஞ்சிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு அரிசி போட்டு ஒரு கஞ்சி வச்சுக்கலாம், ஒரு பொங்கல் பண்ணலாம், ஒரு ரைஸை வச்சு ரசம் வச்சுக்கலாம், சின்ன சின்ன அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம், பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் வெளியூருக்கு வந்தாலும் இந்த மாதிரி சமைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும். என்றைக்குமே சில ஆண்கள் நான் பார்த்துருக்குறேன். சில ஆண்களில் பல ஆண்கள் 98-99% ஆஃப் ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சமைக்கலாம் தெரியாது, எனக்கு அதை பற்றி என்னன்னே தெரியாது அப்படிம்பாங்க. எனக்கு வெந்நி வேணால் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. ஆனால் சமைக்க தெரிலன்னு சொல்கிறதுக்கு அவங்க வெக்கப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த சூழல் மாறணும். எனக்கு நல்லா சமைக்க தெரியும்னு ப்ரௌடாக சொல்லணும், சமைக்க தெரிலன்னு சொல்லவே கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், கேஸ் ஸ்டவ்வை எப்படி ஆன் பண்ணணும்னு கூட தெரியாது, அது கிட்ட கூட அவங்க போகவே இல்லை. ஸோ அந்த மாதிரி 0 லெவலில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். அந்த சூழல்லாம் இந்தியாவில் மாறினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.